பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் பாண்டியன் இருந்துட்டு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நான் ஒரு பொய் சொல்லக்கூட அவ்வளோ யோசிக்குவேன். ஏன் என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொன்னது இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். ஒருத்தருக்கும் ஒரு கெடுதல் கூட நான் நினைக்க போகிறது கிடையாது. என் பசங்க என்னை கேள்வி கேட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட. கடையில் ஒரு பொருள் வாங்கினா கூட 1008 கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த பொருளவே வாங்குவீங்க. ஆனால் அண்ணனோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி என்ன அவ்வளோ கேள்வி கேட்டான். எதுக்குமே என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன் கேள்வி கேட்காம இப்படியெல்லாம் இருந்தேன்னா என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாரும் இப்படி ஏமாத்துக்காரங்களா இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சம்மந்தி. ஆனால் நாங்கள் பொண்ணை பெற்றவங்களே பொண்ணை நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல இடம் அமைஞ்ச உடனே நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை இதுக்கு மேலே என் பொண்ணை ஏற்றுக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. இவங்கக்கிட்டேயும் சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணை நான் இந்த வீட்டில் வச்சுருந்தேன்னா என் பசங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக மாறிடும். நான் சுயநலவாதியாக மாறிடுவேன். என் பேச்சை கேட்டு உங்கள் பொண்ணு கழுத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் அப்பா எனக்கு நல்லதான் செய்வாருன்னு சொல்லிட்டு என் பையன் தாலி கட்டினா இல்லை, அவனுக்கு செய்கிற துரோகம் ஆகிடும். உங்கள் பொண்ணை நீங்கள் உங்களோடவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீனே இருந்துட்டு இன்னொரு உண்மையும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மயிலக்கா போட்டுட்ருக்கிற நகை எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே கவரிங் நகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்கேன்.